அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த காணொளி வாயில ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறேங்க. என்ன அப்படின்னா, திருக்குறளை படிப்பது எப்படி? நெறைய பேருக்கான டவுட்ஸ் இதுல இருக்கு. சரியா? ஆ திருக்குறள அப்படியே எல்லா திருக்குறளும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடணுமா? இல்ல பொருள மட்டும் படிக்கணுமா? இல்ல அணிகள் மட்டும் படிக்கணுமா? நெறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இதுக்கான ஒரு விஷயம் அழகா எக்ஸாம்பிளோட வித் எப்படி கொஸ்டின் மேக் பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன? திருக்குறளை படிப்பது எப்படி? நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த அதிகாரங்கள் எண்ணிக்கை எவ்வளவுனா 20. சரியா? இதுல குரூப் 4ல லாஸ்ட் 15 கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஐ மீன் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அந்த அந்த டாபிக் ஐ மீன் லாஸ்ட் யூனிட் 6ன்னு நினைக்கிறேன். 6, 7 அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 20 டாபிக் குடுத்திருப்பாங்க திருக்குறள்ல. ஓகேவா? இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் 100 மார்க் தமிழ் 100 மார்க்ல மட்டும் தமிழ் பொது பொது தமிழ்ல மட்டும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ல உங்களுக்கு 20 அதிகாரங்கள் குடுத்திருக்காங்க டைரக்ட்டா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ல தமிழ் நாட்டினுடைய வரலாறு மற்றும் பண்பாடு அந்த டாபிக்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறளின் விழுமியங்கள், மானுடத்தின் மீதான தாக்கங்கள் இதெல்லாம் குடுத்துட்டு திருக்குறள குடுத்திருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு திருக்குறள்ல ஆட் ஆகும். சரியா? அப்படி அப்படி இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? எப்படின்னா, ஜெனரல் தமிழ் அந்த 100 மார்க்ல 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஜிஎஸ்க்குள்ள ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக 10 கேள்வி எதிர்பார்க்கலாம் திருக்குறள்ல இருந்து. சரியா? எப்படி படிக்கிறோம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். எப்படி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? அதாவது வேர்ல்டுலயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த முதல் நூல் என்ன? அப்போ திருக்குறளுக்கு முந்தைய முதல் நூல் என்ன அப்படின்னா, தி பைபிள் விவிலியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. திருக்குறள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கல. அந்த அடிகள்ல இருந்து கொஸ்டின் கேட்கல. அணியும் கேட்கல. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. திருக்குறள் பற்றிய அடிஷனல் அதை சம்பந்தப்படுத்தப்பட்ட சில வினாக்கள். அதாவது திருக்குறள் என்பது திருக்குறள் மட்டும் ரீட் பண்ணிட்டு போக கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் சொல்றது. ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நான் என்னுடைய டைரக்ட் கிளாஸா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும், ஒவ்வொரு வகுப்புமே திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். புரியுதா? யாரா இருந்தாலும் சரி. இப்ப நியூவா நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் எப்படி மேக் பண்றாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால அந்த மாரி நீங்க படிக்க முடியும். கொஸ்டின்ஸ எப்படி எடுக்குறாங்கன்னே தெரியாம, வெறும் திருக்குறள் மட்டும் நீ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களால கொஸ்டின்ஸ் உங்கள ஏமாற்றும். எக்ஸாம்ல உங்கள ஏமாத்திரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல திருக்குறளை எப்படி கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்க என்பதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கினா மட்டும் தான் உங்களால கொஸ்டின்ஸ கிரியேட் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? என்ன பண்ணுங்க எல்லாருமே லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் போதும். கடைசி 5 ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு பிளஸ் ஜிஎஸ்ல போய் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதன் அடிப்படையில பார்த்தாலே போதும். வேற எதுவுமே தேவை கிடையாது. பாருங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா திருக்குறளுடைய அடிகளை பத்தி கேட்கல. திருக்குறள் திருவள்ளுவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் அதை பத்தி கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? திரு திருக்குறளினுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் திருக்குறள் சம்பந்தப்பட்ட அதர் டீடைல்ஸ் திருக்குறள் சம்பந்தப்பட்ட அதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்க, திருக்குறளுக்கு அதிகமான மொழிகளில் மேற்கொண்டுள்ளது. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக? ஓகேவா? அப்போ பைபிளுக்கு அப்புறம் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு நூல் இது திருக்குறள். சரியா? பாத்துங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திருக்குறளுக்கு சம்பந்தமுடைய ஒரு எண் என்ன? திருக்குறளுடன் சம்பந்தமுடைய எண் என்ன? 7. அதே போல திருக்குறளை சிறப்பிக்கும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருக்குறள் கடைசியாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் திருக்குறளுடைய உரைகளில் சிறந்த உரை எது? பரிமேலழகர் உரை.
இது போல திருக்குறள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இது ஒரு டைப் கொஸ்டின்ஸ்ல. வேற டைப் பார்க்கலாமா? ரைட். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? ஓகேவா? குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகேவா? கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்க. திருக்குறள் என்னும் நூல் குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்படியும் படிக்கணும் கொஸ்டின்ஸ் நீங்க. ஒரு குறள் படிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பெஷல் எல்லாமே படிச்சு வைக்கணும். ஒரு அதிகாரத்துல ஒரு வார்த்தை எத்தனை ரிப்பீட் ஆயிருக்கு இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அதிகாரத்தில் இந்த வார்த்தை எத்தனை முறை திரும்ப வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல இந்த வார்த்தை எந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இப்ப பாருங்க, குடும்பம் என்ற சொல் முதலில் ஓகேவா? குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள். ஓகேவா? இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுதான் சொல்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது? ஓகேவா? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. ஓகேவா? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் பாருங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுவாங்க. நீங்க பயப்படவே தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அந்த 20 அதிகாரத்தையும் தரோவாயிட்டீங்க, படிச்சிட்டீங்க வித் பொருளோட. திருக்குறள் பிளஸ் பொருளோட, பொருளில் உள்ள விளக்கத்தை தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸுமே நீங்க அட்ஜஸ்ட் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்க, மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது? என்ன இனிது? தங்கன் தந்தை மகற்காற்றும் நன்றி. எப்படி? தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றியா? தப்பு. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இல்ல. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. தம் மகனை மாவீரன் என கேட்டல். அதாவது சில விஷயம் அடிப்படையில எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? தன் மகனை மாவீரன் என கேட்டல் இது வரவே வராது. ஓகேவா? இப்படி நீக்கல் முறையில நீங்க கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை சான்றோர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தம்மின் தம் மக்கள் சான்றோன். ஓகேவா? சான்றோன் கூட சொல்லுவாங்க, அறிவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன இதுதான். சரியா? இது போலவும் நீங்க படிச்சு வைக்கணும். அடுத்து, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? ஒப்பிட்டு பேசுறது. இப்ப ஒரு குறள் படிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை குறள்ல இருக்காது. குறள்ல இருக்கவே இருக்காது. எங்க இருக்கும்? விளக்க உரை இருக்கு இல்லையா? அந்த விளக்க உரையில தான் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு குறள் படிக்கும் பொழுது அந்த விளக்க உரையை நீங்க தெளிவா படிக்கணும். அந்த விளக்க உரையில என்ன சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க? ஏதாவது உவமை உள்ள இருக்கா? இல்ல இல்லாத ஒரு பொருளை உவமை சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல உள்ள ஏதாவது ஒரு பொடி வச்சு பேசியிருக்காரா? அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். பாருங்க, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஒப்பிட்டு சொல்லுவார். வள்ளுவர் இந்த விஷயத்தை யாருடன் ஒப்பிடுகிறார்? இன்னொரு கேள்வி கேட்பார். வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இப்படிதான் கொஸ்டின்ஸே வரும் உங்களுக்கு. அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. தெளிவா பொருளை சிறப்பா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரும் ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருந்தகையார். ஓகேவா? பெருந்தகையார். இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சம்பந்தமுடைய ஆப்ஷனாவே இருக்கு. பாருங்க, அறிவுடையோர் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு ஆன்சர் தான். சான்றோர் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு ஆன்சர் தான். அரசர் அதுவும் ஒரு வகையான ஆன்சர் தோணும். ஆனா இந்த 4மே நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் இதுல சரியான விடையை உங்களால சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு திருக்குறள் எப்படி படிக்கணும்? அடுத்து ஒன்று பார்க்கலாமா? இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி எது? அதாங்க அந்த பாடங்கள் நீ படிக்கும் போது அழகா தெரிஞ்சுக்கலாங்க. வள்ளுவர் எதை பற்றி குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவர் எதை கேட்கிறாரு? வள்ளுவர் எதை சொன்னா அதாவது இந்த திருக்குறள் முழுவதுமே மனிதனுக்கு கூறும் ஒரு அறிவுரை நூல் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் மனுஷனுக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி இருக்கும். அது மைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அட்வைஸ் சொல்ற போலவே இருக்கும். இத பாருங்க, ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவருக்கு ஒரு வழி என்ன? என்ன சொல்றாரு? களவு செய்யாம இருக்கணும். அது வரவே வராது.
பிறல் பொருள் விரும்பாமை, ஆன்சர் இதுதான். பொய் சொல்லாமை, இது வராது. நட்பு பாராட்டாமை, இதுவும் வராது. ஓகேவா? அப்போ எலிமினேஷன் மெத்தட்ல இது நீ ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறளை எப்படி படிக்கலாம்? வித் எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பாருங்க. ஓகே. இப்ப பாருங்க, விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு அதிகாரத்துல இந்த பாடம் கொடுத்திருக்காங்கப்பா. சரியா? ஒரு வேளை இந்த ஒரு குறளை கொடுத்துட்டு, இது என்ன அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள குறள்? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இது ஒரு கேள்வி. இன்னொன்னு, விருந்து புறத்தாத தானூண்டல் சாவ மறந்தெனினும் வேண்டாப்பற் அன்று. ஓகேவா? அத சொன்னா, அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. இதுல இருந்து இப்படி கொஸ்டின் எடுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, விருந்து புறத்தா தானூண்டல் இப்படி இந்த வரியை கொடுத்துட்டு இதனுடைய விளக்கம் என்ன? விருந்து புறத்தான் தானூண்டல் அப்படின்னா, அமிர்தமே ஆனாலும் ஜஸ்ட் ஒரு ஒரு வரிதான் கொடுத்துருவான். விளக்கம் பெருசா இருக்கும். அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் போது தான் மட்டும் சாப்பிடுறது நல்லது கிடையாது அப்படின்னு வரியில கொடுத்துருவான். இப்படி ஒரு கேள்வி வரும். இன்னொரு கேள்வி கேட்பான். இன்னொரு என்ன கேட்பாங்க? சப்போஸ் இடையில இந்த வரியை வந்து கிளியர் ஆயிடும், இருக்காது, அழிச்சு டேஷ் கொடுத்துருவான். இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்னு, இந்த கடைசி வரி எடுத்துருவாங்க. இல்ல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இதை மிஸ்மேட்ச் பண்ணிடுவாங்க, கலைச்சி போட்டுருவாங்க, சஃபல் பண்ணிடுவாங்க. சஃபல் பண்ணிட்டு இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? இப்போ அந்த மாதிரி கொஸ்டின் சொல்லும் போது கண்டிப்பா நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் அதை உங்களால கரெக்டா ஆர்டர் பண்ண முடியும். சஃபல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிச்சு மாத்தி மாத்தி போட்டு வச்சிருவாங்க. அது படிச்சிருந்தா மட்டும் தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். அதான் சொல்றேன், எல்லாமே படிக்கணும்ன்றது. ஓகேவா? அப்ப பாருங்க, அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. வள்ளுவர் இப்ப இருக்க பாருங்க, யார் இருக்கும் பொழுது, ஓகேவா, யார் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அல்ல, விரும்பத்தக்கது அன்று என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நம்ம மேக் பண்ணிட வேண்டியதுதான். யார் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கீழ் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. விருந்தினர், நண்பர், உற்றார், உறவினர் அப்படின்னு. ஆன்சர் என்ன? விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது தவறு என்று வள்ளுவர் கூறுகிறார். அதான் ஆன்சர். அவ்வளவுதான். இப்படிதான் படிக்கணும் நீங்க. கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, வேற வழியே கிடையாது. அடுத்து, மோப்ப குழையும் வணிச்சம் முகத்தெரிந்து நோக்க குழியும் விரிந்து அப்படின்னா, அனிச்சம் என்ற ஒரு மலரை முகந்து பார்த்தால் வாடிவிடும். அதே போல நம் வீட்டுக்கு வந்த விருந்தினர் முன்னாடி நம்ம முகம் வாடினால் விருந்தினருடைய மனம் வாடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுல கொஸ்டின் எப்படி இருக்கலாம் பாருங்க. அனிச்சம் என்பது என்னன்னு கேட்பான் ஒரு கேள்வி. அனிச்சம் என்பது என்பது என்ன? அது ஒரு மலர். ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி, அடுத்து கேட்கலாம். முகர்ந்தால் வாடி விடும் மலர் எது? இப்படி கொஸ்டின் கேட்கலாம். முகர்ந்தால் வாடி விடும் மலர் எது? அடுத்த கேள்வி, யாருடைய முகம், யாருடைய முகம் வாடி விடாமல் பார்த்துக் கொள்வது மனிதனுடைய சிறப்பான செயல் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். விருந்தினருடைய முகம். இப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம். சரியா? நம்ம கொஸ்டின் மேக் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா திருக்குறள்ல ஃபுல் மார்க் அடிக்கலாம். சரியா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஊக்கமே ஊக்கம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதுல கொஸ்டின் எடுக்கலாமா? ஊக்கமே நிலையான செல்வம். எதை நிலையான செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எதை நிலையான செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ல ஊக்கம் இருக்கும், தட்டி விட வேண்டியதுதான். ஓகேவா? இப்படி ஒரு கேள்வி எடுக்கலாம். அல்லது உடைமை உடைமை ரெண்டு உடைமை கொடுத்துக்கிறானா, சப்போஸ் இந்த உடைமையை வந்து எடுத்துட்டு டேஷ் கொடுத்துருவான், கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து, ஆக்கம் மதர்வினையாய் சொல்லும்
அசைவு இல்லா ஊக்கமுடையான் உழை. அதாவது தளராத ஊக்கமுடையவனின் ஆக்கமானது தானே வழி கேட்டு சென்று விடும் அப்படின்றாரு. அதாவது ஒரு செயல் செய்பவன் சப்போஸ் இந்த குறளை கொடுத்துட்டு இதற்கான விளக்கம் கேட்பார். விளக்கம் கேட்கலாம். அப்படியே திருக்குறள் கொடுத்துட்டு இதற்கான விளக்கம் என்ன சொல்றாங்க? இதுதான் சொல்ல அவசியமே கிடையாது. இந்த வார்த்தை போல சம்பந்தம் உடைய சில கண்டென்ட் ஓனா கூட கிரியேட் பண்ணலாம். சரியா? ஓனா கூட கிரியேட் பண்ணலாம். ஓனா கூட கிரியேட் பண்ணலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, தளராத ஊக்கமுடையவன் ஆக்கமானது. ஆக்கம்னா என்ன? செயல். ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு செயல் மீது முழு ஈடுபாடுடன் இருக்கும் செயல், முழு ஈடுபாடுடன் செய்யக்கூடிய ஒரு செயல், அந்த ஆக்கமே அவனை வழிநடத்தி சென்று விடும். சரியா? அந்த ஆக்கமானது அந்த செயல்பாடு இப்போ ஒருத்தவன் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த விருப்பமே அவனை வெற்றி பாதைக்கு அடித்து சென்று விடும் சொல்றாரு. எப்படி வேணா அந்த கொஸ்டின் மாத்தி கேட்கலாம். நம்ம ஓன் கண்டென்ட் கிரியேட் மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். ஓனாக கிரியேட் பண்ணிடணும். ஓ இது இப்படி சம்பந்தப்பட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அணிகள் கேட்பாங்க. அணிகள் கேட்பாங்க. இது என்ன அணி? ஓமை அணியா? எடுத்துக்காட்டு ஓமை அணியா? சொல்பொருள் பின்வரும் நிலை அணியா? அணிகள் கேட்பாங்க. சப்போஸ் எதுகை மோட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்படி இல்லாம கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? வேற எப்படியுமே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இதுதான் ஃபார்மெட்டு. இதை மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு நீங்க அந்த ஆங்கிள் படிச்சிட்டீங்கன்னாவே நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் கமெண்ட்ஸ்ல வந்து திட்டிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.